சில வார்த்தைகளை நாம் வாசித்து இந்த நாளிலும் நாம் திருவிருந்துக்கு நேராக கடந்து செல்லலாம். சங்கீதம், ஆமென், அல்லேலூயா, 89வது சங்கீதம் 20 முதல் 24 உள்ள வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமென். 20வது வசனத்தில் இந்த சங்கீதம் 89 20வது வசனம் முதல் 24 வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க. எல்லாம் திருப்பி கொண்டோமா? ஆமென். வாசிக்கலாம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதுமில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவளை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். கண்களை மூடி செபிக்கலாம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும், இடைப்படும், தடையான எல்லாவற்றையும் அகற்றி போடும். தகப்பனுடைய ஆமென் ஆசீர்வாதமான வார்த்தைகள் எங்கள் இருதயங்களிலே பிரதிபலிக்க ஐயா ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பேசும். அடிமையை ஒப்புவிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், ஆமென், என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். அல்லேலூயா. ஆமென். அவனை நான் கண்டுபிடித்தேன். ஐ ஃபவுண்ட் ஹிம். ஆமென். அல்லேலூயா. அவனை நான் தெரிந்தெடுத்தேன். ஆமென். என் பரிசுத்த தைலத்தினாலே நான் என்ன செய்ய, அவனை அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா. பரிசுத்த தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணினேன். இன்றைக்கு நம்மை பரிசுத்த ஆவினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவினாலே நம்ம என்ன செய்கிறார்? அபிஷேகம். யாரெல்லாம் பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம்? 2 3 4 5 6 7. அல்லேலூயா. ஆமென். 7 பேர். அல்லேலூயா. ஆமென், ஆமென். எல்லாரும் அபிஷேகம் பெறணும். ஆண்டவர் எல்லாருக்கும் தான் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் பட்சதாபம் உள்ள தேவன் அல்ல, எல்லாரையும் தேவ பரிசுத்த தைலத்தினால அவர் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை எத்தனை நேரம் நம்ம பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. வாஞ்சிக்கணும். அதை என்ன செய்யணும்? முதலாவது வாஞ்சிக்கணும், விரும்பணும். அதை ஆமென் கேட்கும்போது தருவார். ஆமென். வெறும் அந்நிய பாசைகளுக்கு மட்டுமல்ல, தேவனுக்காக ஒரு ஒரு அனலுள்ள ஒரு ஜீவியம், அனலுள்ள அபிஷேகம் இருக்கிறவன்ட்டுல ஒரு அனலுள்ள ஜெப வாழ்க்கை இருக்கும். அனலுள்ள ஜெப வாழ்க்கை, போராடி மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனிடத்துல வேத வெளிப்பாடுகள் இருக்கும், வேதத்தினுடைய வெளிப்பாடுகள் அவனுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வாய் சும்மா இருக்காது. அபிஷேகம் பண்ணப்பட்ட வாய் என்ன செய்யாது? அவன் சுவிசேஷத்தை என்ன செய்வான்? 4 பேருக்கு சொல்லுவான். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகள் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சும்மா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது, பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது எல்லா பிள்ளைகளும் சும்மா இருந்தாங்களா? இல்லவே இல்லை. ஆமென். அவ்வளவு பலனாக இருந்தாங்க. அல்லேலூயா. அதே போல தான் அபிஷேகம். அது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, டபுள் என்ஜின். இன்னைக்கு அது விழுந்து போன டபுள் என்ஜின் மாதிரி இல்லை. நல்ல என்னது, இது ஒரு நாள் என்ன செய்யாது, விழாது. ஆவிக்குரிய ஜீவன் நஷ்டம் அடையவே செய்யாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் புது பலன், ஒவ்வொரு நாளும் புது பலன். அல்லேலூயா. அப்படி இருக்கும். ஆமென். அதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடிச்சேன், அவனை பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடு எப்படி இருக்கும்? உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். என் புயம் என்ன செய்யும்? அவனை பலப்படுத்தும். ஆமென். ஸ்ட்ரென்தன் பண்ணும். அவன் ஆமென். சத்ரு அவனை நெருங்குவது இல்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதும் இல்லை. ஒரு சத்துரு அவன்கிட்ட நிற்க முடியாது. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக என்ன செய்வேன்? மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை எல்லாம் நான் வெட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினாலே அவன் கொம்பு என்ன செய்யும்?
உயரும். அல்லேலூயா. என் நாமத்தினாலே அவன் உயர்ந்திருப்பான். அல்லேலூயா. கரங்களுக்கு நன்றி சொல்லுவோமா? இது ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள், தாவீதுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்முடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்துகிறவர். இஸ்ரவேலுக்கோ காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த கொம்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலுக்கு எப்படி இருக்குமா? காண்டாம் மிருகத்தை போல இருப்பான், பலசாலியா இருப்பான். அல்லேலூயா. ஆமென். அப்படி இருக்கிறதா தேவனுடைய அந்த புயம் ஒவ்வொரு மனிதனையும் பலப்படுத்தும். ஆமென். வேதத்திலே கர்த்தருடைய புயங்களை குறித்து அநேக இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய புயம் என்ன செய்யும் என்கிறதையெல்லாம் வேதம் சொல்லுகிறார். எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய புயம் என்று ஆண்டவர் பேசுகிறாரோ அங்கெல்லாம் அவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயங்களோடு ஒத்து வருவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய மகத்துவ குணாதிசயங்களோடு அந்த வார்த்தைகள் ஒன்றித்து வருவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தருடைய புயம் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. வேகமா ஏசாயா 53வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஒரு கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது அப்படின்னு ஆச்சரியமா ஒரு கேள்வியை கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய புயத்தை குறித்து அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த புயம் என்ன செய்யும்? அந்த புயம் அது பரிசுத்த புயம். அல்லேலூயா. வாசிங்க. ஏசாயா 52:10 நாம வாசிக்கிறோம். ஏசாயா 52:10 எல்லா ஜாதிகளின் கண்களுக்கும் முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகள் உள்ளவர்கள் எல்லாரும் தம்முடைய தேவனுடைய இரட்சிப்பை என்ன செய்வார்கள்? காண்பார்கள். அல்லேலூயா. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ என்ன புயம்? பரிசுத்த புயம். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த புயம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். இந்த புயம் என்ன செய்யும்? பூமி எல்லைக்கெல்லாம் போகுமா? இந்த புயம் எல்லா மனிதனையும் என்ன செய்யும்? ரட்சிக்கும். அல்லேலூயா. இந்த புயம் ஒரு மனிதனை என்ன செய்யும்? ரட்சிக்கும். அல்லேலூயா. அதுதான் சொல்றார். எல்லா இந்த பரிசுத்த புயம் அது ரட்சிப்பை உண்டாக்குற. இயேசு பரிசுத்தர். அல்லேலூயா. இயேசு பரிசுத்தர். இந்த பூமியில அவருடைய பிறப்பு பரிசுத்தம், அவர் வாழ்க்கை, அவர் வாழ்ந்ததில் அவர் பரிசுத்தமானவர், அவருடைய மரணம் எல்லாமே பரிசுத்தம். அவர்கிட்ட எந்த மனிதனாக இருந்தாலும் எந்த ஒரு பாவமும் அவர் இல்லாதவர். அல்லேலூயா. கரங்களுக்கு எல்லாம் சொல்லாம அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிற அவருடைய பரிசுத்த புயத்தினாலே மனிதர்களை அவர் ரட்சிக்கிறார். மனிதர்களை அவர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். சங்கீதம் 98வது சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயம் செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அல்லேலூயா. அந்த வசனத்தை கவனிங்க. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் என்ன செய்திருக்கிறாராம்? அதிசயம் செய்திருக்கிறார். கரங்களுக்கு எல்லாம் சொல்லாமா? என்ன அதிசயம்? அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அல்லேலூயா. ரட்சிப்பு ஒரு அதிசயம். கரங்களுக்கு எல்லாம் சொல்லாமா? அப்படித்தானே? தேவன் நம்மை சந்தித்த விதம் ஆச்சரியம். ஆமென். அப்படித்தானே? முதலாவது நாம அவரை தரிசித்த பாக்கியம் அது ஆச்சரியம். அல்லேலூயா. ஆமென். அப்பா என்று கூப்பிட்ட பொழுது ஆமென் எல்லாம் முடிஞ்சது என்று நினைத்தாலும் தேவன் நம்மை சந்தித்து அவர் நம்மை ரட்சித்தது ஆச்சரியம். அல்லேலூயா. ஆமென். வானத்தையும் பூமியுடைய உன்னதமான தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் நம்மை வந்து சந்தித்தது ஒரு ஆச்சரியம். கரங்களை எல்லாம் சொல்லாம அதான் வேதம் சொல்லுது, புது பாட்டை பாடுங்க. ஏன்னா அவருடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது? அதிசயம். அதிசயமா நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இன்னும் சந்தோஷமே இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் கோடி கோடியான ஜனங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா.
ஆனால் உங்களை என்னையும் தேவன் தேடி வந்தார், ரட்சித்தார். அல்லேலூயா. அப்படியே பரிசுத்த கரத்தினாலே புயத்தினாலே நம்மை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. அவர் நாம் அப்படியே நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்தார்? மன்னித்தார். அல்லேலூயா. ஆமென். உலகத்தில் கோடா கோடி ஆமென் அல்லேலூயா செல்வங்கள் இருந்தாலும் இந்த ரட்சிப்புக்கு ஈடாகுமா? உங்களை பார்த்தா என்னதோ மாதிரி இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், இந்த ரட்சிப்புக்கு ஏதாவது ஈடாகுமாங்க? முடியாது. அல்லேலூயா. உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட நம்மை எழுப்பி உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு உட்கார வைத்திருக்கிறார். கரங்களை எல்லாம் சொல்லாம எபேசியர் 2:7 உன்னதங்களிலே நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம உன்னதத்துக்கு உரிய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோம். அப்போ ரட்சிப்பு அப்படியே பரிசுத்த புயத்தினாலே நம்மை ரட்சித்து நம்மை மீட்டெடுத்த காரியம் ஆச்சரியமான. அதுதான் சங்கீதம் 49 சங்கீதம் 9 வசனத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. 49 அதிகாரம் 9 வசனம், ஆத்துமா மீட்பு மிகவும் அருமையான இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது, விலையேறப்பட்டது, மகிமையானது. அல்லேலூயா. ரட்சிப்பு அவ்வளவு மேன்மை உள்ளது. கரங்களை நன்றி சொல்லுவோமா? அவ்வளவு மேன்மை உள்ளதுதான் இந்த ரட்சிப்பு. இது ஈஸியா ஆமேன் அல்லேலூயா ஆமேன் ஆமேன் அல்லேலூயா வருவதில்லை. அவருடைய சிலுவையில் அவர் சம்பாதித்து கொடுத்தது. அல்லேலூயா ஆமென். இலவசமா யார் யாரெல்லாம் அந்த இயேசுவிடத்தில் வந்தார்களோ அத்தனை பிள்ளைகளையும் வாழ வைத்தது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் 40 சங்கீதம் 2 வசனத்தில் சொல்லுகிறார், முளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து அல்லேலூயா என் கால்களை கன்மலை மேலே நிறுத்தி என் அடிகளை என்ன செய்தார்? உறுதிப்படுத்தினார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை என்ன செய்தார்? தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. என் கால்களை இப்ப எங்க உட்கார வச்சிருக்கிறார்? கன்மலையின் மேலே, புழுதியில் அல்ல. அல்லேலூயா. சறுக்கலான இடத்தில் அல்ல. அல்லேலூயா. கன்மலை மேலே அசைக்க முடியாத அஸ்திபாரமாயி, திட அஸ்திபாரமாயி இயேசு மேலே நிற்க வைத்தார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? ஆமென். ஆகவேதான் இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது? ஆமென். ஆச்சரியமானது, அருமையானது. அல்லேலூயா. ஆமென். அது ரொம்ப சிலாக்கியம் உள்ளது. 1 பேதுரு 1 அதிகாரம் 9 வசனத்தில் சொல்லுவார், ஆமென், விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துவ மீட்பை ரட்சிப்பை அடைகிறீர்கள். அல்லேலூயா. உங்க விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும மீட்பை அடைகிறீர்கள். ஆச்சரியமாய் அவருடைய பரிசுத்த புயம் நம்மை ரட்சித்தது. அல்லேலூயா. ஆமென். ஆச்சரியமா, எவ்வளவு துன்மார்க்கமாய், எவ்வளவு பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம். ஆனாலும் அந்த இயேசுவிடத்தில் போகும்போது அவர் மன்னித்து அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஒரு அருமையான பெற்றோர்கள், ஜெபிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குமாரன் இருந்தான். ஆமென். வாலிப பையனாய். ஆனால் அவனோ துன்மார்க்கமாக ஜீவித்தான். குடியும் ஆமென் ரவுடிசமும் அப்படிமா வாழ்ந்து வந்தான். இந்த பேரண்ட்ஸுக்கு ரொம்ப துக்கம். இவன் ரட்சிக்கப்படாமல் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறானே என்று ரொம்ப வேதனைப்பட்டாங்க, மன வேதனைப்பட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் இந்த வாலிப பையன் வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் அப்பா அம்மா வைத்திருந்த பணத்தை திருடிட்டு வெளியே போயிட்டான், எங்கேயோ போயிட்டான். இவங்களுடைய காரியங்களை ஒரு துன்மார்க்க வாழ்க்கை வாழ ரொம்ப தூரமாக போயிட்டான். அல்லேலூயா. ஆனாலும் இந்த பேரண்ட்ஸ் தொடர்ச்சியாக என்ன செய்தாங்க? அந்த வாலிபனுக்காய், தன்னுடைய பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு அழுது, அவன் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, அவன் மீட்பை பெறணும், பாவத்தோடு மரித்திடக்கூடாது, அல்லேலூயா, நரகத்துக்குள்ளே எண்டாயிடக்கூடாது என்று சொல்லி அதிகமாக பாரப்பட்டு செபித்தாங்க. அல்லேலூயா. எப்படியோ அந்த சகோதரன் ஆமேன் ஒரு தெரு பிரசங்கம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஊரெல்லாம் எத்தனை பேர் தெரு பிரசங்கம் பார்த்துருக்குறீங்க? ஆமாம், தெருவில் பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க பாட்டு பேச, மற்றவெல்லாம் செய்ய வேண்டியதை செஞ்சுருப்பான். ஒரு சிலர் காது கொடுத்து கேட்பான். சில பேர் அப்படி இருப்பான்ல, கூட்டத்தில், பஸ் ஸ்டாண்டில், கூடி வருகிற இடங்களில் அப்படி பேசுகிற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த தம்பி என்ன செய்தான்? ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. வசனத்துக்கு தன்னை அர்ப்பணித்தான். ஆண்டவரே நான் பாவி என்று அழ ஆரம்பித்தான். ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தான்.
ஆண்டவர் அவனை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு அவனை மன்னித்தார். அவனுக்குள்ளே சொல்ல முடியாத சந்தோஷம், இதுவரைக்கும் அனுபவித்திராத பெரிய மகிழ்ச்சி அவனுக்குள்ளே பொங்கி வழிய ஆரம்பிச்சு. அந்த சந்தோஷத்தை எல்லார்ட்டையும் சொல்லணும்னு ஆசைப்பட்டான். அல்லேலூயா, ஆமென். ஒரு நாளில் தன்னுடைய பேரண்ட்ஸுக்கு, தன்னுடைய தாய்க்கு போன் அடித்து சொன்னா, அம்மா, அவனுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கிறது. பேரண்ட்ஸ் இவ்வளவு அநியாயம் பண்ணின என்ன தாய் தகப்பை ஏற்றுக்கொள்வார்களா, மன்னிப்பார்களா என்று அவனை துடித்து அப்படிப்பட்ட எண்ணத்தில் போன் அடித்து சொன்னால், நான் அவனுடைய வீடு அந்த ரயில்வே அந்த ட்ராக் பக்கத்தில் இருக்கிறபடினா, கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறபடினால இந்த ட்ரெயினில் போகும்போது வீடு எல்லையெல்லாம் தெரியும், நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு இடம். ஆனால் அவன் தன்னுடைய அம்மாவுக்கிட்ட சொன்னான், அம்மா, நான் பர்டிகுலர் டேட்டில் நான் 10 மணி ட்ரெயினில் நான் வருவேன், 10 மணி ட்ரெயினில் அந்த வழியாக வருவேன். ஆனால் நீங்கள் ஒரு காரியம் எனக்கு செய்யணும். நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மரத்தில் ஒரு வெள்ளை கொடியை நீங்கள் ஏற்றணும். என்ன கொடி ஏற்றணும்? வெள்ளை கொடி. அப்போ நான் புரிஞ்சுக்குவேன் நீங்கள் என்னை மனப்பூர்வமாக மன்னிச்சிருக்கீங்கன்னு அவன் சொல்லி அந்த பர்டிகுலர் நாளில் அவன் அந்த ட்ரெயினில் வந்தான். அவன் வரும்போது அவனுடைய உள்ளம் இயங்கிட்டே இருக்கு, என்னை ஏற்றுக்கொள்வார்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா, அவனுடைய சந்தோஷத்தை பகிர்வதற்கு என்று சொல்லி அவன் அப்படியே வர்ற வழியில் தூரத்தில் அந்த ட்ரெயின் வரும்போதே அந்த வீட்டு அவன் கண் வைக்கிறான். அவன் வீட்டில் ஒரு பெரிய மரம், ஆமென், அந்த மரத்தில் கொடி ஏற்றணும், ஆமென். அந்த கொடி தெரிகிறதா என்று பார்த்தான். ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள பேரண்ட்ஸுகள் ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த மரம் முழுவதும் வெள்ளை கொடியாக கட்டி வச்சுருந்தாங்க. அல்லேலூயா. அவள் அதை பார்த்து ஆனந்த கண்ணீரில் அவள் சொல்லிட்டே வந்தான், நீங்கள் என்ன அப்படி இல்லைன்னா நான் வந்த வழியிலேயே போயிடுவேன், என்னை மறந்துருங்கன்னு சொன்னான். அல்லேலூயா. ஆனால் அவங்க எல்லாம் அந்த பேரண்ட்ஸ் அவனை ஆவலோடு அந்த காரியத்துக்காக அழுது ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார் என்று கண்ணீர் விட்டு அவனை சந்தோஷம் அந்த மரம் முழுவதும் வெள்ளக்கொடியாக கட்டி அவனை வரவேற்றாங்க. அல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்பு அருமையானது, மீட்பு அதிசயம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இதை நான் பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை இன்னைக்கு மீட்கப்பட்டு ரொம்ப நாளாக தேவனோடு ஒன்றிச்சு வாழ முடியாமல் நீங்கள் இன்னும் அந்த தேவனோடு ஒப்புரவாகாமல் போராட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஆத்மா இன்னைக்கே இந்த இயேசுவிடத்தில் வாங்க. அவர் மனப்பூர்வமாக உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவன். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளேன். யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர்கிட்ட வரும்போது அவர் ஆவலா என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். பாருங்க, அந்த குடும்பத்தில் சந்தோஷம். அதே போல் தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவி தன் வழியை விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பரலோகம் மிகுந்த சந்தோஷம் விடுகிறது. அல்லேலூயா. லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாது 99 நீதிமானை குறித்து சந்தோஷம் உண்டாகி இருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கரங்களை எல்லாம் சொல்லாமா? பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஒரு மனம் திரும்பி ஒரு பாவி தேவன் இயேசுவுடைய இரத்தத்தில் கழுவப்பட்டு அவன் தேவனை ஏற்றுக்கொண்டு வரும்போது அந்த பரலோகமே மிகுந்த சந்தோஷம் எடுகிறது. அல்லேலூயா. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதே 15:10, அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால்தான் வேதம் சொல்லுது, இவன் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவரே என்னையும் உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிற பொழுது, அந்த தேவன் அவனை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவருடைய இருதயத்தில் உண்டாகிற பொங்கி வழிகிற சந்தோஷம் தாங்கக்கூடாத அமேன் ஆனந்த பாக்கியம் உள்ளத்தில் அடைகிற, அதான் ரட்சணிய சந்தோஷம். அல்லேலூயா, ஆமென். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா, சந்தோஷம். கரங்களை தட்டி, சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா, பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார், பாவமெல்லாம்
பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர். சாவை வென்றவர் என் மணவாளர். இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். எஜமானர் சாவை வென்றவர் என்னவாள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. ஆமென். அருமையான தேவன் நம்மை ஆச்சரியமாய் அப்படியே ஓங்கிய, அதாவது இரட்சணிய பரிசுத்த புயத்தினாலே நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. சாதாரண காரியம் இல்லை. ஆமென், ஆமென். அவ்வளவாய் ஒரு தேவனாகிய கர்த்தரே பூமியிலே தன்னை தாழ்த்தி வெளிப்பட்டு நாம் அடைய வேண்டிய நமக்கு பாவங்களுக்கு தண்டனையே இயேசு அடைந்தார். கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பவுல் எழுதுகிறார். 21வது வசனத்தில், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் பாவம் அறியாத இயேசுவை நமக்காக அந்த சிலுவையில பாவத்தை சுமக்கும் பரிகாரியாய் மாற்றினார். கரங்களை எல்லாம் சொல்லாம ஆவிதான் பவுல் அந்த 20ஆம் வசனத்தை சொல்லுகிறார். இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை, அதாவது மனுஷர்களையும் தேவனை இணைக்கக்கூடிய மேன்மையான ஊழியத்தை எங்கள் கையில கொடுத்து இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாங்கள் செய்தோம் என்று சொல்றார். 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்கலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்கலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். அல்லேலூயா. கரங்களை எல்லாம் சொல்லாமா அப்படிப்பட்ட ஊழியத்தை தந்தார். அல்லேலூயா. ஆவிதான் சொல்லுகிறார். அல்லேலூயா. 14ஆம் வசனத்துல, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி என்ன செய்கிறது? ஏவுகிறது. எங்களை சும்மா இருக்க வைக்காம எப்படியா இந்த சிலாக்கியத்தை ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதன் இரட்சணிய சந்தோஷத்தினால் நிரம்பி புதிய பாடல்களை பாடி தேவனை துதிக்க வேண்டும் என்று அவர் அப்படி அந்த அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒப்புரவாக்கல் ஊழியத்தை நாமும் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். சங்கீதம் 138ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய வலதுகரம் ரட்சிக்கும். நம்ம என்ன செய்யும்? ரட்சிக்கும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். நான் துன்பத்தின் நடுவில் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாய் வலதுகை நீட்டுவீர். உடைய வலதுகரம் என்ன செய்யும்? ரட்சிக்கும். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. ஆமென். ஏசாயா 45:22 ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பூமியின் எல்லைகள் உள்ளவர்களே எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. என்ன சொல்லி கூப்பிடுறார்? எல்லா எல்லைகளில் இருக்கிற எல்லா ஜாதிகளே எல்லாரும் என்னை நோக்கி ஆமென் பாருங்கள், சிலுவையை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஆமென். அப்பொழுது என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள், மீட்கப்படுவீர்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். பேர் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவனாய் பிறந்ததினால ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது. அவன் தேவனுடைய வீட்டில் இருக்கிறான் என்ற அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். ஆலயத்துக்கு வருகிறதுனாலே ரட்சிக்கப்பட்டேன் என்று அல்ல. அல்லேலூயா. ஒரு ட்ரெடிஷனலா வந்து போயிருக்கலாம். ஆமென். உன் வாயில இந்த ரட்சித்தாரே என்ற துதி ரட்சணிய சந்தோஷம் இல்லாம தேவனை துதிக்கவும்
முடியாது. அல்லேலூயா. அவரை பாட முடியாது. வந்து வெறுமையா வாயை திறக்காமலே போயிடலாம். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது, வாசலிலே துதியோடும் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் யார் வருவானா? உண்மையாய் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவன், உண்மையாய் ரட்சணிய சந்தோஷத்தினால் இருதயத்தில் நிரப்பப்பட்டவன், இவனுடைய வாயில துதி உண்டாயே இருக்கும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், பாலகருடைய வாயிலே துதி உண்டாக செய்வேன். அல்லேலூயா. யார் பாலகர்? அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சொல்வார் இல்லையா, இந்த பாலகர்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே, உமக்கு உங்க பேரெல்லாம் பிசாசெல்லாம் துரத்தி பிசாசெல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது ஆண்டவரேன்னு வரும்போது ஆண்டவர் சொன்னார் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில், அல்லேலூயா, ஆமே, பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படியணும் சந்தோஷப்படாதீங்க, உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆவியிலே அமேன் அமேன் அல்லேலூயா சந்தோஷப்பட்டு கலங்கி சொல்கிறார், பிதாவே, இந்த ரட்சிப்பின் திட்டத்தை இந்த பாலகர்களுக்கு நீர் வெளிப்படுத்தினபடியால் உமக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லி தேவன் அங்கே துதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவன் வாயில துதி எப்பொழுது இருக்கும். உண்மையா ரட்சிக்கப்பட்டவன் எப்ப நடந்தாலும் போனாலும் அவனுடைய வாயில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு சொல்லிட்டே இருப்பான். பொங்கி வருகிற சந்தோஷத்துல சொல்லிட்டே இருப்பான். கரங்களுக்கு எல்லாம் சொல்லாம இல்லாதவன் ஏதோ வந்தங்க, ஆமீன், அல்லேலூயா, அம்பானிய மாதிரி அல்லது அதானிய மாதிரி கொஞ்சம் பணம் இருந்தா என்ன செய்யலாம், சந்தோஷப்படலாம். ஆனா மரித்தா கொஞ்சம் பொண்ணும் பொருளையும் கட்டிட்டா போக முடியுமா? ஒன்று சொல்லலாம், என் கடை அடக்கப்பட்டு எப்படி செய்யுங்க, கோல்டில் செய்யுங்க சொல்லி போகலாம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆனால் உலேறப்பட்டது தேவ ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆனந்த பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அவ்வளவு பெரியது. ரெண்டாவது வாசிங்க, உபாகமம் 9:29. ஆமென். உபாகமம் 9ஆவது அதிகாரம் 29ஆவது வசனத்தை நான் வாசிக்கலாம். அந்த நீர் மகா பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உம்முடைய ஜனமும் உம்முடைய சுதந்திரமாய் இருக்கிறார்கள் என்று விண்ணப்பம் பண்ணினேன். மோசே சொல்லுகிறார், நீர் உமது மகா பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமாய் இருக்கிறார்கள் என்று விண்ணப்பம் பண்ணினேன். அல்லேலூயா. ஆமென். இங்கே ஓங்கிய புயத்தை குறித்து சொல்லுகிறப்ப மகா பலத்தினாலும் என்ன புயமா? ஓங்கிய புயம். அல்லேலூயா. ஆமென். இந்த புயம் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனிதனை மீட்டெடுக்கிறது. ஆமென். இந்த புயம் என்ன செய்கிறது? அடிமைத்தன வாழ்வை அவனை விட்டு மாற்றி எடுக்கிறது. ஆமென். உபாகமம் அல்லேலூயா 5ஆவது அதிகாரம் ஆமென் 15ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். 5ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம், நீ எகிப்து தேசத்திலே அடிமையா இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்தில் இருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆமென். எதற்கு கட்டளையிட்டார்? ஆராதனை விடாத தேவனை சந்தோஷமா எப்ப வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்னு உண்மையா தேவ பிள்ளை வாஞ்சிப்பான். அல்லேலூயா. எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு அப்படி அந்த ஊர்களில் இருக்கும் போதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும்னு சொல்லி ஏன் தேவாலயத்தில் போய் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அப்படி ஒரு சந்தோஷம். ஆமென். வீட்டில் எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலை. ஆமென். ஆனால் நாம் இங்கே ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு போனால் அவங்க பஸ்ஸில் போய் தான் அவர்களில் போய் ஆராதிக்கணும். ஆனால் காசு இருக்காது, ஒரு பைசா பாக்கெட்டில் இருக்காது. பழைய பெட்டி அங்கெங்கெல்லாம் புரட்டி தேடி 25 பைசா ₹1 அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் என்ன செய்கிறது? ஆராதிக்கிறது. சில வேளையில் கொஞ்சம்தான் இருக்கும், பாதி தூரம் நடந்துட்டு பாதி தூரம் வண்டியில் ஏறுற பழக்கம் உண்டு. ஆமென்.
அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கணும். தேவனை வாழ்க்கையில் ஒரு ஆராதனையும் தவற விட்டதே கிடையாது. அல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த தேசத்தில் வரும்போது ஆமென், இங்கே இப்போ இருக்கிற மாதிரி வண்டி சர்வீஸ் எல்லாம் பண்ணலை. ஆமென். ஆமென். ஒரு அரை மணி நேரம் எந்த பயங்கரமான வெயில்லையும் பைபிளை எல்லாம் சுருட்டி பத்திரப்படுத்தி அரை மணி நேரம் அந்த நஜ்மாவிலேருந்து 6வது ஸ்தலம் தோகா ஜதித் அந்த அரப் ரவுண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே இருக்கும். அங்கே வரைக்கும் நடப்போம். அல்லேலூயா. ஆமென். ஆராதனை. இப்போ நமக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருக்குது. அந்த நாளில் காரும் கிடையாது, நிறைய பேர்ட்ட கார் இல்லை. அல்லேலூயா. ஆமென். அப்படி தான் நாங்களாம் ஆராய்ச்சி வந்தோம். ஆமென். தேவனை ஆராதிக்கிறோம். இங்கே தான் அதான் சொல்லுகிறார் 5:15. அல்லேலூயா. ஓங்கிய கரத்தினாலே நான் உங்களை என்ன செய்தேன்? புறப்பட பண்ணி. ஏன் அவன் பார்வன் என்ன அவனுடைய பிரச்சனை என்ன? அவன் யாத்ராமத்து புஸ்தகம் 9வது அதிகாரம் 14-18 வரைக்கும் 14 இருந்து வாசிக்கும் போது, யாத்ரா 9:14 இருந்து வேகமாய், பூமி எங்கும் என்னை போல வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். பூமியில் இராமல் நாசமாய் போகும்படிக்கு நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயால் வாதிப்பேன். என்னுடைய வல்லமையை உன்னிடத்திலே காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கு பிரஸ்தாகமாகும்படியாகவும் உன்னை நான் நிலைநிறுத்தினேன். யாரை பார்த்து சொல்றார்? பார்வோனை பார்த்து சொல்றார். அல்லேலூயா. என் ஜனங்களை போகவிடு, என் ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், போகவிடுன்னு சொல்லும்போது, ஆமென், போகவிட நீ யார்? நான் உன்னை போக விடவே மாட்டேன். கர்த்தர் யார்? அவர் எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஓங்கிய புயத்தை அவன் பார்க்காத வரைக்கும் உங்களை போக விடவே மாட்டான். ஆண்டவர் அதான் சொன்னார். அல்லேலூயா. யார்த்தர் மோசனுக்கு நீ, ஆமென், அங்கே அவர் சொல்லுகிற அந்த 14ஆம் வசனத்திலே, ஆமென், பூமி எங்கும் என்னை போல வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகல வாதைகளால் 10 விதமான வாதைகளாலும் அவனை வாதித்து தேவஜனங்க அடிமைத்தன வாழ்வை விடுதலையாக்கி எகிப்திலிருந்து தேவஜனங்க விடுதலையோடு புறப்பட்டு போறான். கரங்களை எல்லாம் சொல்லாமா? பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தேவ பிள்ளைகளை விடுதலை ஆக்கினான். சாத்தான் விடுவானாங்க உங்களை ரட்சிக்க? சரி, ரட்சிக்கப்பட்ட போதும் இன்னும் அவன் விடுறானா? விடலையா? பாவம் செய்ய வச்சு நீ உன்னுடைய பலவீனத்தெல்லாம் அறிஞ்சு அவன் கண்ணுக்கு முன்னே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டே இருப்பான். அல்லேலூயா. ஆமென். கூகுளில் அந்த யூடியூப் இந்த மாதிரி நீ எதை பார்க்குறியோ, எதில் வாஞ்சி அதிகமாக இருக்கிறதோ அதை அவன் உனக்கு முன்னே போட்டுகிட்டே இருப்பான். அல்லேலூயா. எல்லாம் பிசாசு, எல்லாமே என்னதான். இப்போ எல்லா பிசாசோட பெரிய பிசாசு ஏன்னு ஒன்று வந்திருக்கு. அல்லேலூயா. அது உன்னை மனசை எல்லாம் நல்லா ரீட் பண்ணி வச்சு உனக்கு வேண்டியது எல்லாம் அது செய்யும். கரங்களுக்கு எல்லாம் சொல்லாமா? அப்படியே நரகத்தில் உன்னை என்ன செய்யும்? கொண்டு போயும் சேரும். சாட் பண்ணு, மனுஷனோடு சாட் பண்ணது போதும், இப்போ யாரோட பண்ணு? பிசாசோட பண்ணுன்னு சொல்ல. அல்லேலூயா. உன் நேரத்தையெல்லாம் விழுங்கி நீ நேரம் எல்லாம் போது என்ன செய்ய? அல்லேலூயா. ஆமென். அடிமைத்தனத்தின் நுகத்தடியை அப்படி ஓங்கிய புயத்தினாலே முறித்து உன்னை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. மரணத்தின் அதிபதியான பிசாசை நொறுக்கி உன்னை மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்தார் கர்த்தர். ஆமென். சாதாரண இல்லை, ஓங்கிய புயத்தினால். அல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய பிள்ளைகள் சில காரியங்களில் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறீங்க. அல்லேலூயா. கடன் பாரம் என்று அடித்து அடிமைத்தனம் வாழ்க்கையில் நடக்க, என் வாழ்க்கை இப்படியா ஒரு அடிமை போல நான் இன்னும் எனக்கு ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, எனக்கு இருக்கிற பிரச்சனை மாறாம இருக்கிறதே. அல்லேலூயா. இந்த சில அடிமைத்தனத்தில் இன்னைக்கும் நீங்க இருக்கிறத வேதம் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். விடுதலை இல்லாத பகுதிகள்,
ஆமென். போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், சமாதானமற்ற நிலைமை, இந்த அடிமைத்தனத்தின் பிசாசின் ஆவிகளை தேவன் முறித்து, இந்த பார்வோனுடைய ஆவிகளை முறித்து உன்னை விடுதலையாக்க தம்முடைய ஓங்கிய புயத்தினால உன்னை ஆசீர்வதிப்பார். கரங்களுக்கு எல்லாம் சொல்லாம ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்ராகமம் 6:6 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீக்கலாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு, அப்படி சொல்றார். அல்லேலூயா. அப்படி ஓங்கிய கரம் உங்களை ரட்சிக்கும். கரங்களை எல்லாம் சொல்லாம மீட்டெடுக்கும். அடிமைத்தன வாழ்வை நம்மை விட்டு அகற்றும். அல்லேலூயா. அதுதான் எரேமியா சொல்லுகிறார் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எரேமியா, கர்த்தராய் ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாதே அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்படின்றார். அல்லேலூயா. நம்முடைய தேவனாலே செய்யக்கூடாதே அதிசயம் ஒன்றுமில்லை அப்படின்றார். கர்த்தராலே ஆகாதது ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் ஆபிரகாமிட்ட தோன்றி, நான் அநேக ஜனங்களுக்கு தகப்பனாய் மாற்றினேன். அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லை. ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், இந்த எலியாசிரனுக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறானேன்னு சொல்லி வரும்போது ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு போய், வானத்தை எல்லாம் பாரு, நட்சத்திரத்தை பாரு, எண்ணக்கூடுமா, அவ்வளவாய் உன்னை என்ன செய்வேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒன்றும் நடக்கலை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் அப்படி இருக்கும்போது சோர்ந்து 17ஆம் அதிகாரம், வா அப்படின்னு சொல்லிட்டு, நான் சர்வ வல்லமில்லே தேவன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் புறப்பட்டு வருவான். உன்னிடத்துல யார் வருவா? ராஜாக்கள். உன் மூலமா சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ட்டா. அல்லேலூயா. ஆனா ஒண்ணு நடக்கல. அல்லேலூயா. ஆமென். வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணல் தனையாய், ஆமென், உன்னை பெருக பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் அவனை பெருக பண்ணினார். அல்லேலூயா. ரோமர் 4:17 சொல்லுகிறது, ஆபிரகாம் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? தேவன் மரித்தோரை எழுப்பக்கூடியவரும், ஆமென், அல்லேலூயா, ஆமென், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கக்கூடியவருமாயிருக்கிற தேவன் என்று நம்பினான். அல்லேலூயா. எப்படி நம்பினான்? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்தவரும் இல்லாதவளை இருக்கிறவனுமாய் அழைக்கக்கூடியவருமான தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் அப்படியானான். அப்படின்னு நாமும் அப்படிப்பட்ட தேவனை விசுவாசிக்கிறோம். அதுக்கு அடையாளமாய் ஆபிரகாம் தகப்பனானான். கரங்களை எல்லாம் சொல்லாமா? அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அவர் இல்லாதவர்களை இருக்கிறவனமாய் அழைக்கிறவர். விக்கிஸ்வர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய போதகர், ஆமாம், அந்த நாட்களில் நீங்கள் அவருடைய புத்தகத்தை வாசித்திருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. அவருடைய நாட்களில் ஒரு அதிசயமான சம்பவம். ஆமென். ஒரு குழந்தை பிறக்கும் போதே முடவதாய் நடக்க முடியாத குழந்தையாய் அது இருந்துச்சு. பெற்றோர்கள் கிடையாது. அவங்க அந்த பெண் குழந்தையை அவங்க பாட்டி தான் வளர்க்க ஆரம்பித்தாங்க. நல்ல தெய்வ பக்திக்குரியதாய், நல்லா ஜெபிக்கிற ஒரு குழந்தையாய் அது வளர்ந்தது. ஒரு நாளில் அதுக்குடைய காலையில் அதுக்கு ஒரு ட்ரீம். ஆமென். தான் நடப்பது போலவும், ஆமென், நல்ல ஒரு ஷூ மாட்டி எல்லா குழந்தைகளைப் போல நடக்கிறது போல அவள் அந்த கனவுல காண்கிறாள். அல்லேலூயா. அதை அப்படியே விசுவாசிக்கிறாள். என் தேவன் என்ன செய்வார்? நடக்க செய்வார். என்ன செய்வார்? இதுவரைக்கும் நடந்ததில்லை. அவளுக்கு ஆசை நடக்கணுங்கிற அதில் ஆண்டவர் அவளுக்கு காண்பித்து நடக்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவளை காரில் வைத்து ஆலயத்துக்கு கொண்டு போனார்கள். அந்த ஆலயத்தில் அன்றைக்கு இந்த அருமையான போதர் விக்கிஸ்வர்த் என்ற தேவ மனிதர் கடந்து சென்றிருந்தார். பிரசங்கம் பண்ணினார். ஆராதனை முடிந்தது. ஜெபிக்க அநேகர் வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஜெபித்தார். ஆனாலும் அந்த குழந்தைக்குவாகவும் என்ன செய்தார்? அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அந்த பிள்ளை அவர் ஜெபிக்கிற நேரத்தில் அந்த கால்கள் புதியதா என்ன செய்தது?
அப்படியே பார்க்கத்தக்கதா இல்லாத கால் உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்படியே உருவாக்கப்பட்டு அவள் எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். அல்லேலூயா. இல்லாததை இருக்கிற வண்ணமாய் அழைக்கக்கூடிய கர்த்தர். அவள் விசுவாசித்தார். கனவு சொப்பனத்தை கொடுத்து அவளை விசுவாசிக்க வைத்து அந்த ஊழியக்காரனை அனுப்பி ஆண்டவர் சுகமாக்கி அவள் நடக்க ஆரம்பித்தாள். அம்மா பாட்டிகிட்ட சொல்லியிருந்தா எனக்கு ஒரு ஷூ வாங்குங்க அப்படின்னு. அதாவது இது வருவதற்கு முன்னாடியே நடப்பதற்கு முன்பாகவே ஷூ வாங்கிட்டு வா. அப்படி அந்த ஷூவை கொண்டு வந்து அவள் காலுக்கு கரெக்டாக அந்த ஷூ இருந்து அவள் நடக்க ஆரம்பித்தாள். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவன் இந்த காலவெளியில் கேட்கிற அருமை பிள்ளைகளே, ஒருவேளை குழந்தை இல்லை, திருமணம் நடக்கலை, அது இல்லை, இது இல்லை, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தா அவரை விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும். அதான் எரேமியா சொல்லுகிறார், நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலே வானத்து ஆசீர்வாதங்களையும் அவன் பூமியையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவன் தந்து அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல தேவன். அதுதான் சொல்றார், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கும். உம்மாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. என் வாழ்க்கை ஆசீர்வதிக்க முடியும். எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை அதிசயத்தை செய்ய முடியும். என்னுடைய வாழ்க்கையிலும் நன்மையை செய்ய முடியும் என்று நீங்க விசுவாசத்தை பாருங்க. கர்த்தர் அதை ஆகக்கூடும். அல்லேலூயா. கரங்களை ஊற்றி எல்லாம் சொல்லுவோமா? ஆமென். தேவன் பெரியவர். அல்லேலூயா. இன்னுமா ஆமென். ஏசாயா 26:11 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஓங்கிய புயம் அது வைராக்கியத்தின் புயம். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட புயம்? வைராக்கியத்தின் புயம். எசேக்கியேல் 20:33 சொல்லுகிறது, அது ஆளுகை செய்கிற புயம். நம்ம என்ன செய்கிறது? ஆளுகை செய்கிற புயம். எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவரை நோக்கி நாம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் ஒருவேளை ரட்சிக்கப்படாம இந்த இயேசு அறியாம ஒருவேளை இயேசுவிடத்துல ஞானஸ்நானம் பெறாம இருந்தா ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்கள் நிற்கிற இடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து, இந்த இயேசுவே நீர் என்னையும் ரட்சிக்கணும், நான் மனப்பூர்வமாக என்னை ஒப்பு கொடுத்து இந்த ஞானஸ்தானத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவத்தை மன்னிக்க போதுமானவர். கர்த்தாவே, ஒரு விஷயம் கூட அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறீர். தன்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளேன் என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கும் ஐயா தகப்பன் நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஐயா மனமும் வந்து ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை மீட்டெடுத்து கொண்டு உம்முடைய ரட்சணிய சந்தோஷத்தினால் நிரப்பி அவர்களும் உம்மோடு உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்தானத்தினாலே புதிய உடன்படிக்கை செய்து உம்மோடு சேர உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென்.